ஸ்ரீ பாலசுப்ரமணியன் அல்வா நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவே. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. இப்போ மீன ராசி நேயர்களுக்கு குரு வக்கிரவ பயிற்சி என்ன விதமான பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத விரிவாக தொடர்ச்சியாக நான் பார்க்க போகிறேன். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான முயற்சிகள் கைகூடும், வழிபாடு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நட்சத்திர பலன்களோட பார்க்கலாம். அதற்கு முன்னால் இந்த குரு பயிற்சி எப்போ ஏற்படுது, குரு வக்கிர பயிற்சி எப்போ ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்டோபர் 9 அடுத்த வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 2 வரை குரு வக்ரநிலையை அடைகிறார். வக்ரவ நிலையை அடைகிறார். இந்த வக்ரவ நிலையை அடைய இந்த காலகட்டத்தில் குரு என்ன செய்வார்? குரு எப்பேற்பட்டவர்? குரு அப்படிங்கிறவர் சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியவர். நட்பு வகை பார்க்காமல் அனைவருக்கும் நன்மையை செய்யக்கூடியவர், நல்வழி காட்டக்கூடியவர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கௌரவம், அந்தஸ்து, புகழ் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். நீதி, நேர்மை, நியாயம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், விட்டு கொடுத்து போகிற மனித நேயம், ஆமாம், இதெல்லாம் அவரோட குணாதிசயங்களாக இருக்குது. இப்படிப்பட்ட குணங்களை வாரி வழங்கக்கூடியவர். ஆமாம், அது மட்டும் என்ன, நீதித்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, கல்வித்துறை, அதே போல் பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்த விஷயத்தை போதிக்கிறது அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா நம்ம குரு பகவான் தான். ஜோதிடத்தின் மூலவரை குரு தான். அப்படிப்பட்ட குரு குறிப்பாக குரு பகவானோட அருள் இல்லை அப்படின்னா திருமணமே நடக்காது. வியான நோக்கம் குரு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளை நடத்த முடியும். அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தவர் குடும்பத்திற்கு, திருமணத்திற்கு, குழந்தைக்கு, குல தெய்வத்திற்கு. குலதெய்வர்கள் பரிபூர்ணமாக இருக்கணும்னாலே குரு நல்லாக. அப்படிப்பட்ட குரு உங்களுடைய மீன ராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கார். ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தார் இவ்வளவு நாள். இப்போ பத்ரகதி நிலையை வேற அடைகிறார். இது நல்லது நடக்குமா? நல்ல விஷயங்கள் நடக்குமா? என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இலக்கண அடிப்படையில் பிறப்பு ஜாதகத்தில் உங்களோட பலன்களை, விதி பலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள், பிறப்பு ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அல்லது தசாபத்தி அடிப்படையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் வக்ரகதி நிலையை அடைகிறார். இந்த வக்ரகதி அடையக்கூடிய இந்த 4 மாத காலகட்டத்தில் என்ன விதமான நிகழ்வுகள் நடக்கும்? இப்போ உங்களுடைய ராசி அப்படிங்கிறது 7 சனி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. இதே காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரகதி நிலையில தான் இருக்கிறாரு. இப்போ குரு பகவான் சொல்லக்கூடிய ராசிநாதனும் வக்ரகதி நிலையில் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அவருடைய பார்வை அப்படிங்கிறது 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்கிறார். அப்போ வக்ரம் பெற்று பார்க்கிறார். அப்போ மீனராசியை பொறுத்த வகையில் ராசிநாதன் 3ஆம் இடத்துல மறைந்து வக்ரம் பெற்று 7ஆம் இடத்தை பார்ப்பதால் நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஒரு வேலை தெரியும், தொழில் தெரியும், அதை சொந்தமாக செய்கிறதா வேண்டாம், ஒரு அச்சம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்குது.
செஞ்சால் சரியாக வருமா வராதா அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தொடங்குங்க, சரியாக இருக்கும். அப்போ உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்துகிறார். உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்துகிறார். அப்போ அதீத முயற்சி அப்படின்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. அப்போ அதீத முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறும். அதுவும் தொழில் சார்ந்த முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கின்றது. அப்போ கூட்டு தொழில் வேலை தெரியும், முதலீடு இல்லை அப்படிங்கிறதுல முதலீட்டாளர்களுடைய இப்போ கூட்டு தொழில் செய்யணும் அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து பார்ட்னர், திருமணம், குடும்பத்தின் துணைவன் தேர்ந்தெடுத்துறது, வரன் பார்க்கறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அமைப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர்னு நீண்ட நாளாக மீனராசி என்பவர்களுக்கு திருமணம் நடக்கலை, வரன் பார்த்துட்ருக்கோம், வரன் அமையலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திடீர்னு வரன் அமையும். திடீர் திருமணங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக, திடீர் அறிமுகங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திடீர் தொழில் வாய்ப்புகளும் அமையும். போட்டி பந்தயங்கள்லாம் ஜெயிப்பி எதிராளிகளாம் தோற்று போயிடுவாங்க அந்த காலகட்டத்தில். அடுத்து பாருங்க, இந்த காலகட்டத்தில் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம். வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளலாம். ஆன்மீக பயணம் போகிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் அப்பா உறவு சார்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக நட்புறவோடு இருக்கக்கூடிய காலகட்டமாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா இடமாற்றம், ஊர் மாற்றம் செய்யணும், அல்லது தொழில் மாற்றம் செய்யணும், இல்லை வெளிநாடு முயற்சி செய்யணும் என்னால் போக முடியாது அப்படிங்கிற விஷயமா திடீர்னு நம்ம வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அடுத்து பாருங்க, அரசு துறை, தனியார் துறையில் வேலை பார்க்குறம்பா, என்னோட உழைப்பு கடுமையாக இருக்குது, உழைச்சி ஓடாத்தேனே, என்னை யாரும் பாராட்டலை, என் வேலைக்கான அங்கீகாரம் இல்லை, ஆமாம் என்னை யாரும் மதிக்கலை, என்னோட வேலைக்கு உனக்கான ஊதியம் இல்லை, உயர்வு இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு தான் இந்த வக்ரகதி காலகட்டத்தில் உங்களுடைய வேலை பாராட்டுக்குரியதாக அங்கீகரிக்கப்படக்கூடிய காலகட்டம். அதே நேரத்தில் பதவி உயர்வு அப்படிங்கிற ப்ரமோஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பதவி சார்ந்த விஷயங்களின் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே நேரத்தில் வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குருவை பொறுத்தவரைக்கு முழுமையாக இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயத்தையே நிறைய செய்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஆமாம், அவரே 10 இருக்கிறதுனால அப்போ தொழில் சார்ந்த முயற்சிகளும் வேலை சார்ந்த முயற்சிகளும் கைகூடக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம். அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வேகமான செயல்பாடு, முன்னேற்றம் குறித்து சிந்தனை. ஆமாம், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இளைய சகோதர உறவுகளோட ஒற்றுமை, அவங்களோட உதவிகள் கிடைக்கிறது, சிறு சிறு பயணங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறது தான் நடக்கும். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள், இடமாற்றம், ஊர் மாற்றம் அப்படிங்கிற விஷயம்லாம் ஏற்படும். சில பேருக்கு மெடிக்கல் செலவு அப்படிங்கிறது போகும். அதாவது என்னென்னா, வண்டி வாகனங்கள் போகிறது கொஞ்சம் கவனமாக போகணும். சறுக்கலான இடங்கள், தண்ணி கிடக்கிற இடங்கள், மாடிப்படி ஏறுறது, இப்படிப்பட்ட விஷயங்களாம் பார்த்து கவனமாக ஏறணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இருக்குது. ஏன்னா கால் சார்ந்த விஷயங்களில் ஏறியும் சிறு சிறு உபாதைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாரந்தோறும் ஆங்கிலேயர் வழிபாடு ரொம்ப முக்கியமாய். அடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க இடம்
காலி இடம் சம்மந்தப்பட்டு வாங்குறது, அதே நேரத்தில் வீடு மாற்றிக்கிறது, வீடு மாற்றம் செய்கிறது, இல்லை பழைய வண்டி வாகனங்களை மாற்றிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், நண்பர்கள் பாராட்டக்கூடியவர்களாக அமையக்கூடிய காலகட்டம், நண்பர்கள் உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம், போட்டி பகை வெல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. திருமண வாக்கியங்கள் கைகூடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க அமைஞ்சிருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மீனராசினியர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டதாகத்தான் இதன் உலக தேர்ச்சி அப்படிங்கிறது அமைவதற்கு வாழ்த்துக்கள் மீனராசி. நன்றி, வணக்கம்.